தாமதமாகி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அற்புதங்களை விரைவில் எப்படி பெற வேண்டும் என்பதை பற்றி நான் உங்களோடு பேச போகிறேன். பிரைஸ் தி லார்ட். என்னுடைய சாட்சியத்தை சொல்லுகிறேன். அப்பொழுது ஒரு சில பேருக்கு இந்த நாளிலே ஆண்டவர் உங்கள் கண்களை திறந்து விடுவார், ஆன்மாவின் கண்களை திறந்து விடுவார். 119வது திருப்பாடல் 18வது வசனத்திலே தாவீது என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவரே, நீர் என் கண்களை திறந்து விடும். இதுபோல பிரசங்கத்தை கேட்கும் பொழுது, ஆண்டவருடைய செய்திகளை கேட்கும் பொழுது நமக்கு என்ன உண்டாகணும்? நம்முடைய ஆன்மாவின் கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே கண்ணீர் இன்னும் துடைக்கப்படவில்லை? ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே நான் கேட்பதை நான் பெற முடியவதில்லை? ஏன் என்னுடைய குடும்பத்தில் இன்னும் நிம்மதி வரவில்லை? ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே நான் கேட்கக்கூடிய அற்புதங்கள் தாமதமாகி கொண்டிருக்கிறது? தேவனுக்கு பிரியமானவர்களே, கூட்டங்களுக்கெல்லாம் நானும் போனது உண்டு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய மையத்தில், தியான மையத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 10,000 பேர் வருவாங்க. 10,000 பேருக்கு சாப்பாடு. ஆந்திராவில் முத்தங்கி என்ற இடத்துல. இதுக்கு முன்னால் என்னை நீங்கள் அநேகமாக தமிழ் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. அப்பொழுது அந்த சமயத்தில் அங்கு பணிபுரிந்து கொண்டிருக்கும்போது 10,000 பேர் மக்கள் வருவார்கள். அந்த மக்கள் மத்தியிலே பலரும் அழுது புலம்புவார்கள். அந்த சமயத்தில் அவர் கேட்ட கேள்வி, ஃபாதர், ஏன் ஃபாதர் நாங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வருகிறோம், ஆனால் எங்களுடைய கண்ணீரை ஏன் துடைக்கவில்லை? தேவன் துடைக்கவில்லை. ஏன் எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் அற்புதத்தை தாமதமாக்கி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி மக்கள் கேட்ட கேள்விக்கு பதிலை தேடி 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 கடைசியாக கிடைத்த பதிலைத்தான் இன்று உங்களுக்கு சொல்ல போகிறேன். கைதட்டுக்கு பார்ப்போம். நன்றி சொல்லி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.